விளையாட்டுகளில் எத்தனையோ சாதனைகள் படைக்கப்படலாம், நூற்றுக்கணக்கான சதங்கள் அடிக்கப்படலாம். ஆனால் காலங்கள் கடந்தும் மக்கள் மனதில் நிற்பது அந்த வீரர்களின் நற்பண்புகளும் அவர்கள் காட்டிய மனிதாபிமானமுமே. இன்று நாம் பார்க்க போகும் இந்த தொகுப்பு கிரிக்கெட் வெறும் ரன்களுக்காகவும் விக்கெட்டுகளுக்காகவும் மட்டுமே விளையாடப்படும் ஆட்டம் அல்ல என்பதை நிரூபிக்கும் சில மறக்க முடியாத அற்புதமான தருணங்களை உள்ளடக்கியது. வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னால் நமது ஹவுஸ் ஆட் தமிழா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக்கையும் அந்த ஹைப் பட்டனை அழுத்தி ஒரு பெரிய ஹைப்பையும் கொடுத்துவிட்டு உங்களது ஆதரவை தெரிவியுங்கள். கோலியை நாம் ஆக்ரோஷமானவராகவே பார்த்திருப்போம். ஆனால் 2019 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அந்த போட்டியில் அவர் காட்டியது ஒரு முதிர்ச்சியான தலைவனின் முகம். பந்தை சுரண்டிய விவகாரத்தில் சாண்ட் பேப்பர் கேட்டில் தடை முடிந்து வந்த ஸ்மித்தை லண்டன் ஓவல் மைதானத்தில் இருந்த இந்திய ரசிகர்கள் ஏமாற்றுக்காரன், சீட்டர் என்று கூச்சலிட்டு பயங்கரமாக கேலி செய்தார்கள். அப்போது பேட்டிங் செய்து கொண்டிருந்த கோலி ரசிகர்களை நோக்கி ஓடி வந்து, அவரை திட்டாதீர்கள், அவர் ஒரு சிறந்த வீரர், அவருக்கு கைத்தட்டி மரியாதை கொடுங்கள் என்று சைகை காட்டினார். ஒரு எதிரிக்கு அவர் இக்கட்டான நேரத்தில் கொடுத்த அந்த ஆதரவு கிரிக்கெட் உலகையே நெகிழ வைத்தது. ஸ்மித்தே நெகிழ்ந்து கோலிக்கு கை கொடுத்த அந்த நிமிடம் விளையாட்டின் உச்சகட்ட கௌரவம். T20 போட்டிகளில் ஒவ்வொரு ரன்னும் முக்கியம். யார்க்ஷயர் மற்றும் லங்காஷயர் அணிகளுக்கு இடையேயான அந்த போட்டியில் லங்காஷயர் வெற்றிக்கு மிக அருகாமையில் இருந்தது. அப்போது ஒரு பேட்ஸ்மேன் ரன் ஓடும்போது திடீரென தசைப்பிடிப்பால் நடுவழியில் விழுந்து துடித்தார். பந்து ஃபீல்டர் கையில் இருந்தது. மிக எளிதாக அவரை ரன் அவுட் செய்திருக்கலாம். ஆனால் யார்க்ஷயர் கேப்டன் ஜோ ரூட், வேண்டாம், அவர் வலியால் விழுந்திருக்கிறார், அவரை அவுட் செய்யாதீர்கள் என்று தடுத்தார். இறுதியில் அந்த போட்டியில் ஜோ ரூட்டின் அணி தோற்றது. ஆனால் கிரிக்கெட் உலகின் ஒட்டுமொத்த நற்பெயரையும் அவர் வென்றார். வெற்றியை விட ஒரு வீரரின் உடல்நிலை முக்கியம் என்று அவர் நிரூபித்தார். ஆப்கானிஸ்தான் அணி தனது முதல் டெஸ்ட் போட்டியை இந்தியாவுக்கு எதிராக விளையாடியது. இந்தியா அந்த போட்டியை 2 நாட்களில் வென்றது. பொதுவாக வெற்றி பெற்ற அணி கோப்பையுடன் தனியாக புகைப்படம் எடுப்பதே வழக்கம். ஆனால் இந்திய கேப்டன் அஜிங்கியா ரஹானே தனது அணி வீரர்களை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு அறிமுகமான ஆப்கானிஸ்தான் வீரர்களை அழைத்து கோப்பையை அவர்கள் கையில் கொடுத்து அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்தார். நீங்கள் உலக கிரிக்கெட் குடும்பத்திற்கு வந்துவிட்டீர்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற அந்த செய்தி போரினால் பாதிக்கப்பட்ட அந்த நாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. விளையாட்டு உலகில் ICC ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் என்பது ஒரு வீரரின் கேரக்டருக்கான மிக உயரிய கௌரவம். 2022 நடந்த ஓமன் T20 தொடரில் அயர்லாந்து வீரர் ஆண்டி மெக்பிரைன் ஒரு ரன் எடுக்க முயன்றபோது பந்து வீசாளர் கமல் சிங்குடன் எதிர்பாராத விதமாக மோதி கீழே விழுந்தார். பந்து நேராக விக்கெட் கீப்பர் ஆசிஃப் ஷேக் கையில் இருந்தது. மெக்பிரைன் எழுந்து ஓடுவதற்குள் ஆசிஃப் மிக எளிதாக அவரை ரன் அவுட் செய்திருக்கலாம். ஆனால் ஆசிஃப் அந்த நொடியில் ஒரு தர்ம சங்கடத்தை உணர்ந்தார். ஒரு வீரர் விபத்தினால் கீழே விழுந்திருக்கும் போது அவரை அவுட் செய்வது முறையல்ல என்று கருதி பந்தை கையில் வைத்திருந்தும் ஸ்டம்பை தட்டவில்லை. மைதானமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. அயர்லாந்து வீரர்கள் ஆச்சரியப்பட்டனர். இந்த பெருந்தன்மைக்காக ஆசிஃப் ஷேக்குக்கு ICC அந்த ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருதை வழங்கியது. இது நேபாள கிரிக்கெட்டின் கௌரவத்தை உலக அரங்கில் உயர்த்தியது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த இந்த அண்டர் 19 காலிறுதி போட்டியில் மேற்கிந்திய தீவுகளின் கிர்க் மெக்கன்சி சதம் அடிக்கும் நோக்கில் அபாரமாக ஆடிக்கொண்டிருந்தார். ஆனால் 99 ரன்களில் இருந்தபோது அவருக்கு தாங்க முடியாத தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. வலியால் துடித்த அவர் அவுட் ஆகி வெளியேறும்போது நடக்கக்கூட முடியாமல் மைதானத்திலேயே அமர்ந்து விட்டார். பொதுவாக எதிரி அணி அவுட் ஆனால் மகிழ்ச்சி அடைவதே இயல்பு. ஆனால் நியூசிலாந்து வீரர்கள் ஜெஸ்ஸி டாஷ்காஃப் மற்றும் கிறிஸ்டியன் கிளார்க் இருவரும் ஓடி சென்று அவரை தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு எல்லைக்கோட்டுக்கு வெளியே கொண்டு சென்றனர். அந்த புகைப்படம் உலகையே நெகிழ வைத்தது. நாங்கள் ஒரு போட்டியை தோற்கலாம், ஆனால் மனிதாபிமானத்தை தோற்க விடமாட்டோம் என்று நியூசிலாந்து காட்டிய அந்த பண்பு இன்றும் பேசப்படுகிறது. மன்கட் முறை என்பது கிரிக்கெட் விதிகளுக்கு உட்பட்டது என்றாலும் அது இன்றும் ஒரு விவாத பொருளாகவே இருக்கிறது. 2023 நடந்த ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்தின் ஈஷ் ஜோதி பந்து வீசுவதற்கு முன்னவே கிரீஸை விட்டு வெளியேறிய போது வங்கதேச பவுலர் ஹசன் மஹ்மூத் அவரை அவுட் செய்தார். 3வது நடுவர் அவுட் என்று அறிவித்தார். ஆனால் வங்கதேச கேப்டன் லிட்டன் தாஸ் தலையிட்டு அந்த அவுட்டை திரும்ப பெற்றார். ஜோதியை மீண்டும் பேட்டிங் செய்ய அழைத்தார்.
ஜோதி மீண்டும் களத்திற்கு வரும்போது ஹசன் மஹ்மூதை கட்டி அணைத்து தனது நன்றியை தெரிவித்தார். விதிகளையும் தாண்டி ஒரு புரிதல் அங்கே நிலவியது. பெண்கள் கிரிக்கெட்டில் அதிரடி ஆட்டக்காரி சோஃபி டிவைன் ஒரு முறை 94 ரன்களில் இருந்தபோது ஒரு மாபெரும் சிக்ஸரை அடித்தார். அந்த பந்து நேராகச் சென்று மைதானத்தில் அமர்ந்திருந்த ஒரு சிறுமியின் முகத்தில் தாக்கியது. பந்து எல்லைக்கோட்டை தாண்டியதும் சோஃபி டிவைன் தனது சதத்தை பற்றி கவலைப்படாமல் பேட்டை கீழே போட்டுவிட்டு பவுண்டரி லைனுக்கு ஓடினார். அந்த சிறுமியின் நிலையை பார்த்து அவர் மிகவும் வருந்தினார். போட்டி முடிந்ததும் அவரிடம் சென்று நலம் விசாரித்து தனது கையெழுத்திட்ட தொப்பியை வழங்கினார். ரன்களை விட ஒரு உயிரின் நலம் முக்கியம் என்பதை அவர் உணர்த்தினார். எட்ஜ்பாஸ்டன் டெஸ்ட் என்பது கிரிக்கெட் உலகத்தின் ஒரு காவியம். ஆஸ்திரேலியா வெற்றி பெற 3 ரன்கள் தேவைப்பட்ட போது கடைசி விக்கெட் விழுந்தது. இங்கிலாந்து 2 ரன்களில் வென்றது. மைதானமே ஆர்ப்பரித்தது. ஆனால் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரூ ஃபிளிண்டாஃப் தனது கொண்டாட்டத்தை தள்ளி வைத்துவிட்டு மைதானத்தில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்த பிரெட் லீயிடம் சென்று கை கொடுத்து தூக்கிவிட்டார். வெற்றி என்பது தற்காலிகமானது, உனது போராட்டம் நிரந்தரமானது என்று அவர் சொன்ன அந்த செய்கை ஆஷஸ் வரலாற்றின் மிக உன்னதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, ஆக்ரோஷம் என்றால் அது சிராஜ் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் 2020இல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் நாம் பார்த்த சிராஜ் ஒரு ஈரமான இதயம் கொண்ட மனிதர். ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிக்க அது நேராக பந்து வீசிய கேமரூன் கிரீனின் தலையில் பலமாக தாக்கியது. பந்து அங்கேயே அருகில் கிடந்தது. சிராஜ் நினைத்திருந்தால் ரன் ஓடியிருக்கலாம், சிக்ஸர் அடிக்கலாம். ஆனால் அவர் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் கையில் இருந்த பேட்டை அப்படியே மைதானத்தில் வீசிவிட்டு கிரீனை நோக்கி ஓடினார். ரன்களை விட ஒரு சக வீரரின் உயிர் முக்கியம் என்று அவர் காட்டிய அந்த வேகம் இந்திய அணியின் கலாச்சாரத்தை உலகுக்கு பறைசாற்றியது. ஆஸ்திரேலிய ஊடகங்களே அன்று சிராஜை கொண்டாடி தீர்த்தன. உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிகவும் சோகமான ஒரு சதம் என்றால் அது கார்லோஸ் பிராத்வேட்டின் சதமாகத்தான் இருக்க முடியும். நியூசிலாந்துக்கு எதிராக தனி ஒருவனாக போராடி வெற்றி கோட்டுக்கு 6 ரன்கள் தூரத்தில் அவர் அவுட் ஆனார். அவர் மைதானத்தில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்த போது நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் தனது அணியின் வெற்றியை கொண்டாடாமல் நேராக அவரிடம் சென்று தோளில் கை போட்டு தூக்கிவிட்டார். நீ தோற்கவில்லை நண்பா, நீ வென்று விட்டாய் என்று அவர் காட்டிய அந்த பண்புதான் நியூசிலாந்து அணியை உலகிலேயே மிகவும் நேசிக்கப்படும் அணியாக மாற்றியது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு விக்கெட் எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரியும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு போட்டியில் ராகுல் ஒரு கடினமான கேட்சை டைவ் அடித்து பிடித்தார். மைதானமே அவுட் என்று கொண்டாடியது. அம்பையரும் விரலை உயர்த்த தயாராக இருந்தார். ஆனால் ராகுல் 2ஆம் வினாடி யோசிக்காமல் சைகை செய்து இல்லை, பந்து தரையில் பட்டுவிட்டது, அவுட் இல்லை என்று சொன்னார். ரீப்ளேவில் பார்ப்பதற்கு முன்பே ஒரு வீரர் தனது தவறை ஒப்புக்கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அம்பையரே வியந்து போய் ராகுலின் தோளில் தட்டி கொடுத்த அந்த தருணம் நேர்மைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஆஸ்திரேலியாவில் நடந்த முத்தரப்பு தொடர். இந்தியா மற்றும் இலங்கை மோதிய வாழ்வாசாவா போராட்டம். ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்போதுமே விதிகளுக்கு உட்பட்டு விளையாடுவதில் கராரானவர். அன்று இலங்கையின் திரிமானே அஸ்வின் பந்தை வீசுவதற்கு முன்னவே பலமுறை கிரீஸை விட்டு வெளியேறினார். எச்சரித்தும் கேட்காததால் அஸ்வின் அவரை மன்கட் முறையில் அவுட் செய்தார். மைதானமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. அப்போது கேப்டன் ஷேவாக் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இருவரும் நடுவரிடம் சென்று பேசினார்கள். விதிப்படி இது அவுட் என்றாலும் நமது அணியின் கண்ணியம் மற்றும் விளையாட்டின் மாண்பு கருதி இந்த அப்பீலை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்றனர். திரிமானே மீண்டும் அழைக்கப்பட்டார். ஒரு விக்கெட்டை விட விளையாட்டின் நேர்மை முக்கியம் என நிரூபித்த தருணம் இது. ஆஸ்திரேலியா 4-0 என இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஷஸ் கோப்பையை வென்றது. ஆஸ்திரேலிய கலாச்சாரத்தில் வெற்றியை ஷாம்பெயின் மது தெளித்து கொண்டாடுவது வழக்கம். ஆனால் அந்த அணியில் இருந்த உஸ்மான் கவாஜா தனது மத நம்பிக்கையின்படி மதுவை விட்டு விலகியிருப்பவர். கொண்டாட்டம் தொடங்கியதும் அவர் தள்ளி நின்றார். இதை கவனித்த கேப்டன் பேட் கமின்ஸ் சக வீரர்களை ஷாம்பெயின் பாட்டில்களை மூடச் சொல்லி சைகை காட்டினார். நமது கொண்டாட்டத்தில் நமது சகோதரன் கவாஜாவும் இருக்க வேண்டும் என்று கூறி அவரை மேடையின் நடுவில் அழைத்து அமர வைத்தார். ஒரு சிறந்த தலைவன் எப்படி தனது குழுவில் உள்ள அனைவரின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உலகளாவிய பாடம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்த அதிரடி ஆட்டம். யுனிவர்ஸ் பாஸ் கேல் சிக்ஸர் மழை பொழிந்து கொண்டிருந்தார். அவர் அடித்த ஒரு இமாலய சிக்ஸர் நேராக சென்று ஸ்டாண்டில் இருந்த பியா என்கிற 11 வயது சிறுமியின் முகத்தில் தாக்கியது.
ரத்தம் சொட்டிய அந்த சிறுமி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். இதை கேள்விப்பட்ட கேல் அன்றைய ஆட்டநாயகன் விருதை விட அந்த சிறுமியின் உடல்நிலை பற்றியே கவலைப்பட்டார். போட்டி முடிந்ததும் நேராக மருத்துவமனைக்கு சென்று அந்த சிறுமியை சந்தித்து, மன்னித்துவிடு மகளே, உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல என்று உருக்கமாக கூறி தனது கையெழுத்திட்ட தொப்பியை பரிசாக வழங்கினார். சாமி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துவீங்களா? அழுத்துவோமா சாமி? அழுத்திடுவோம். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி. இயான் பெல் ஒரு பந்தை பவுண்டரி என்று நினைத்து டீ பிரேக் அறிவிக்கப்படுவதற்கு முன்னவே பெவிலியன் நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஆனால் பந்து பவுண்டரி செல்லவில்லை. இந்திய வீரர்கள் அவரை ரன் அவுட் செய்தனர். விதிப்படி அது அவுட். ஆனால் இங்கிலாந்து ரசிகர்கள் கூச்சலிட்டனர். இடைவேளையின் போது இங்கிலாந்து கேப்டன் ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் தோனியிடம் வந்து பேசினார். தோனி ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல், பெல் ஏமாற்றும் நோக்கில் அதை செய்யவில்லை, அதனால் அவரை மீண்டும் விளையாட அழைக்கிறோம் என்று கூறினார். இதற்காகவே தோனிக்கு அந்த ஆண்டின் ICC ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் விருது வழங்கப்பட்டது.